சிவாய நமக. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. செண்பகத் தமிழரங்கில் ஐயா ராஜவேலு ஐயா அவர்களுடைய நினைவாக அவருடைய மகன் ராச இளங்கோவன் நடத்தும் இந்த நிகழ்ச்சியில் அடியேனை பேசுவதற்காக இந்த பொழிவை ஏற்படுத்தி கொடுத்தமைக்கு மிகவும் நன்றி கலந்த வணக்கத்தை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா அவர்களுடன் பலகாலம் பழகியிருந்தும் அவருடைய வாரிசாகிய ராஜா இளங்கோவன் தொடர்புடன் பல்வேறு நிகழ்ச்சிகளையும் பல ஆண்டுகள் கலந்திருக்கிறேன். அந்த நிகழ்ச்சியின் இடையில் ஏற்பட்ட ஒரு இடைவெளி நீண்ட இடைவெளியாக இருந்தும் இன்று சிறப்பு சொற்பொழிவாக ஆன்மீக சொற்பொழிவில் தொடங்குகிறேன். முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் இப்பொழுது பார்க்க போகும்பொழுது கடவுள் இருக்கிறாரா இல்லையா? உண்மையில் உயர்ந்த நிலையில் உள்ள அனைவரும் இதை பற்றி விவாதித்து கொண்டிருக்கிறார்கள். என் வாழ்க்கையில் நான் அடிப்படையில் 13வது வயதில் ஐயா பெரியார் வழியில் நடந்து வந்து பிறகு ஓரளவு மார்க்சியம் படித்து கடவுள் நம்பிக்கை அற்றவனாகவே இருந்தேன். எனது திருமண வாழ்வு நடந்தும் அதில் எனக்கு அதிக ஈடுபாடு கிடையாது. இந்த காலகட்டத்தில் எனக்கு சில நிகழ்ச்சிகள், சில சம்பவங்கள் நடந்தன. அது என்னுடைய அறிவுக்கு அப்பாற்பட்டு இருந்தது. என்னுடைய தாயார் மறைவுக்கு பிறகு முழுக்க ஆன்மீக தொடர்பில் நான் இதுவரை இன்றும் என்றும் ஈடுபட்டு வருவேன் என்பதை முதற்கண் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது நாம் சில விஷயங்களை பார்க்கும் பொழுது உண்மையில் அதீத சக்திகள், நம்மை மீறிய சக்திகள், அறிவுக்கு அப்பாற்பட்ட சக்திகள் இருக்கின்றன இல்லையா என்பதை முதலில் நாம் தெரிவித்துக் கொள்ளும் பொழுது, ஆராய போகும் பொழுது, ஒரு சாரார் அதை உண்டு என்கிறார்கள், ஒரு சாரார் அதை வேறு விதமாக விஞ்ஞான கோணத்தில் பார்க்கிறார்கள். எது எப்படி இருந்தும் சில வரலாற்று செய்திகளை சொல்லும் பொழுது நீங்கள் அதை புரிந்து கொள்வீர்கள் என்ற அடிப்படையில் இந்த நிகழ்வில் நான் துவங்குகிறேன். ராஜாஜி அவர்கள் தமிழகத்தை ஆண்டு கொண்டிருந்த காலம் எப்பொழுது என்றால் 1952-53 காலகட்டத்தில் அவர் முதலமைச்சராக இருக்கும் காலகட்டத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை சொல்லுகிறேன். தஞ்சை மாவட்டத்தில் ஒரு பெரிய நடைச்சுவாண்டார். அவர் கடன்பட்டு அவருடைய சொத்து ஜப்திக்கு வருகிறது. அந்த நேரத்தில் யாரோ ஒருவருடைய ஆலோசனை பேரில் ஒரு ஜோசியரை வரவழைத்து பார்க்கிறார். அந்த ஜோசியர், உங்களுக்கு ஜப்தி ஆர்டர் போட்டிருக்கிறதே, இதை இன்னும் கொஞ்சம் காலகட்டம் தள்ளி வைக்க முடியுமா? உடனே அந்த நடைச்சுவாண்டார் சொல்கிறார், தஞ்சை நெற்களஞ்சியத்தில் உள்ள அந்த நடைச்சுவாண்டார், முடியாது, அந்த ஜட்ஜி ரொம்ப நேர்மையானவர், ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, அவர்கிட்டலாம் போய் நம்ம டைம் கேட்க முடியாது என்று சொல்லுகிறார். உடனே அந்த ஜோசியர், எனக்கு அவரிடம் ஒரு தொடர்பு இருக்கிறது, அவரை சந்திக்க வேண்டிய கட்டம் இருக்கிறது, நான் பார்த்து கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டார். சென்ற பிறகு அந்த நீதிபதியை சந்தித்து அவருக்கு சில ஆலோசனைகள் கேட்டு இவர் சொல்லி பிறகு, நீதிபதி உங்கள் வேலை முடிந்து விட்டது, நீங்கள் கிளம்புங்க என்று சொல்கிறார். அடுத்த விஷயத்தில் யாராவது இவர் கேட்பார் என்று மனசில் பட்டு உடனே அந்த ஜோசியர், ஐயா இந்த மாதிரி இந்த இடத்தில் உள்ள ஜப்தி ஆர்டர் போட்டிருக்கிறே, சில காலம் தள்ளி வைக்க முடியுமா? அதை எனக்கு தெரியும் அவரை பற்றி, ஆனால் நான் நினைக்கிறேன் இதை தள்ளி வைத்தால் என்ன நடக்கும்? கிரக நிலைகள் மாறும், அதனால் அவருக்கு சகாயம் கிடைக்கும் என்று நான் கணிக்கிறேன், ஜோதிடம் அப்படி சொல்லுகிறது என்றார். உடனே அவர் சரி பார்க்கிறேன் என்று சொல்லி தள்ளி வைத்து விட்டார். இது ஓடிக்கொண்டு இருக்கிறது.
அந்த காலகட்டத்தில் கடன் நிவாரண சட்டம் என்ற ஒரு சட்டத்தை ராஜாஜி கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கிறார். அன்றைக்கு காங்கிரஸ் அரசாங்கத்துக்கு அசெம்பிளியில் சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சியாக இருந்தது கம்யூனிஸ்ட் கட்சி. அந்த கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த பி. ராமமூர்த்தி, எல்லாரும் பிஆர் என்று அழைக்கக்கூடிய அந்த பி. ராமமூர்த்தியிடம் அந்த பொறுப்பை ஒப்படைத்து இந்த சட்டத்தை வரைவுபடுத்துங்கள் என்று கூறுகிறார். அவரும் வரைவுபடுத்தி பி. ராமமூர்த்தி அவர்களும் ராஜாஜி அவர்களிடம் கொடுத்துகிறார். உடனே ஒரு நாள் திடுதிப்பு என்று இரவு அறிவித்து விடுகிறார்கள், இதுவரை கடன் வாங்கியவர்கள் செலுத்த வேண்டிய வட்டியில் அசலும் சேர்க்கப்படுகிறது. அதாவது அவர்கள் செலுத்திய வட்டி அசலாக்கப்படுகிறது. ஆகவே இந்த சட்டத்தில் பலர் பயனடைவார்கள் என்ற அடிப்படையில் கொடுத்து விடுகிறார். இந்த நிலச்சுவாண்டார் கட்டி வந்த வட்டி முழுவதும் அசலாக்கப்பட்டதனால் அவர் விடுவிக்கப்படுகிறார். இந்த செய்தியிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால், இதை கணித்து சொன்ன அந்த ஜோசியரை பாராட்டுவதா, இல்லை அந்த சட்டத்தை கொண்ட ராஜாஜியை பாராட்டுவதா, இல்லை அந்த நடவடிக்கைகளுக்கு தள்ளி வைக்கிறதுக்காக சொல்லிய நீதியரசரை பாராட்டுவதா, யாரை பாராட்டுவது என்றதை புரியவில்லை. ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், பல வருடங்களுக்கு முன்பு வாராந்திர பத்திரிகை ராணியில் அதிசயம் ஆனால் உண்மை என்ற தொடரில் மறைந்த நடிகர் ராஜேஷ் அவர்கள் எழுதிய கருத்தை தான் இந்த இடத்தில் நான் இங்கு பதிவு செய்கிறேன். அவர் சொன்ன கருத்தை தான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இது மாதிரி சில சமாச்சாரங்கள் என் வாழ்க்கையில் நடந்திருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு சொல்லப்படுகிறேன். இங்கே ஸ்ரீரங்கத்தில் இருந்து மேலூரில் காவிரிக்கரை ஓரமாக செல்லக்கூடிய ஐயனார் கோயில் இருக்கிறது. மேலூர் படிக்கரையில் படித்துறையில் இருக்கிறது. ஒரு சிறுவன் சுமார் 60 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த படித்துறையில் குளித்து கொண்டிருக்கிறான். அப்பொழுது ஒருவர் காரில் வந்து இறங்கி அந்த பையனை, இந்த ஐயனார் கோயிலில் ஒருத்தர் சோடி போட்டு குறி சொல்வாராமே பெரியவர், அவர் இருக்கிறாரா, அவரை பார்க்க வேண்டும் என்று அந்த பையனிடம் கேட்கிறார். உடனே அந்த பையன், நான் போய் அவரை அழைத்து வருகிறேன் என்று அந்த பையன் சென்று அந்த பெரியவரை அழைத்து வருகிறான். பெரியவர் வரார். ஐயனார் கோயில் செல்கிறார்கள். அவர் அந்த வந்த நபர் உட்கார்ந்து பார்த்தவுடன் சோடியை போட்டு அவரிடம் எந்த கேள்வியும் கேட்கவில்லை. உங்களுடைய பெண் எந்த விதமான குறைபாடும் இல்லாமல் உங்களிடம் வந்தடைவால், கவலைப்படாமல் நீங்கள் செல்லுங்கள் என்று சொல்லிவிடுகிறார். வந்தவருக்கு ஒன்றுமே புரியவில்லை, கேள்வியே கேட்கவில்லை. நம்ம என்ன எதிர்பார்த்து வந்தோமோ அதை அவர் சொல்லிவிட்டார் என்று போய்விடுகிறார். பிறகு அந்த பையனை கூப்பிட்டு ஒரு 2 நாள் கழித்து அந்த பெரியவர் கேட்கிறார், தம்பி உனக்கு தெரிகிறதா யார் வந்தது என்று? தெரியலிங்க, அவர்தான் சினிமா நடிகர் கல்யாணகுமார். கல்யாணகுமார் என்பவர் கன்னட நடிகர், தமிழிலும் பல திரைப்படங்கள் நடித்திருக்கிறார். பிரபல்யமான இருந்த நேரம் அவர் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை, அதுக்காக வந்திருக்கிறார் என்ற செய்தியை அந்த பெரியவர் அந்த பையனிடம் சொன்னார். அந்த பையன் இன்னைக்கு எனக்கு வேண்டியப்பட்ட பையன், அந்த பையன் இன்னும் மேலூரில் இருக்கிறார்கள். இந்த செய்தியை நாம் எப்படி எடுத்துக்கொள்வது என்று புரியவில்லை. இன்னொரு விஷயம், வாசுகி என்ற மாதம் 2 முறை வர பத்திரிகையை தாமரை மணாளன் என்ற ஒரு ஆசிரியர் நடத்தி கொண்டிருந்தார். ஆனந்தவடியில் அவர் கதையெல்லாம் எழுதியிருக்கிறார். இப்பொழுது அவர் இல்லை. அந்த வாசுகி பத்திரிகைகள் ஒரு கட்டுரை எழுதியிருந்தார். அந்த கட்டுரையில் தாமிரத்துக்கு பக்கத்தில் உள்ள ஒரு நாடி ஜோதிடத்தை பார்க்க சென்றிருக்கிறார். நாடி எடுத்து வாசிக்கும் பொழுது அந்த நாடியில் தாய் தந்தையர் பேர் வரும். அப்போ அந்த நாடி வாசகம் வரும்பொழுது தாமரை மலனுடைய தாயார் சின்ன பாப்பா தானே என்று அவர் சொல்லுகிறார். அதை கேட்டவுடன் அவர் ரொம்ப அதிர்ச்சி. சின்ன பாப்பா என்பது அவங்க நெருங்கிய உணவர்களுள் எல்லாரும் சொல்லக்கூடிய அந்த பேரை எப்படி இவரால் சொல்ல முடிந்தது என்று புரியவில்லை. உடனே அவர் எழுதுகிறார், இது எனக்கு புரியவில்லை, என்னுடைய அறிவுக்கு அப்பாற்பட்டிருக்கிறது, இதை கண்டறிந்து நீங்கள் சொல்லுங்கள் என்றார்.
இதுபோல ஒரு சமாச்சாரம். சாவி எழுத்தாளர், மணியனும் எழுத்தாளர், இருவரும் ஜெயகாந்தனை அழைத்து கொண்டு மகா பெரியவர் நமது சந்திரசேகர சரஸ்வதியை சந்திக்கிறார்கள். அப்பொழுது சாவி சொல்கிறார், விஸ்வநாதன் இந்த சாவி சொல்கிறார், ஜெயகாந்தன் பெரிய எழுத்தாளர், தெரியும், கடலூர் முருகேஷ் தானே என்று அவர் சொல்லுகிறார். உடனே சரி, நம்ம சொல்லுவது அவருக்கு சரியாக புரியவில்லை, ஜெயகாந்தன் என்று சொல்லுகிறோம், அவர் வேறு பேரை சொல்கிறாரேன்னு சொன்ன உடனே இதயம் பேசுகிறது. மணியன், ஜெயகாந்தன் மிக அழுத்தமாக, தெரியும், ஈரோடு முருகேஷ், கடலூர் முருகேசன் தானே, எனக்கு நல்லா தெரியும் அப்படிங்கிறாராம். அப்புறம் ஜெயகாந்தன் சொன்னாராம், அவர் சொன்னது தான் உண்மை, எனக்கு முருகேசன் தான் முதல் பெயர், பின்னர் தான் ஒரு கதையில் வரக்கூடிய பெயரை என் தாயார் ஜெயகாந்தன் என்று வைத்தார் என்று அந்த செய்தியை சொன்னார். இதை ஜெயகாந்தனுடைய 75வது வயது ஆண்டு மலர் வெளியீட்டையில் பிரபல நடன மேதை பத்மா சுப்ரமணியம் பதிவு செய்திருக்கிறார். இந்த விஷயங்களை எப்படி நாம் பார்க்க போகிறோம் என்று தெரியவில்லை. பத்மா சுப்ரமணியம் காஞ்சி மகா பெரியவரை சந்தித்து, நான் புதிய அடவுகள், புதிய நாட்டிய சாஸ்திரத்தில் உருவாக்கியிருக்கிறேன், அதற்கு நீங்கள் பார்த்து அதற்கு நீங்கள் ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்று கூறுகிறார். உடனே காஞ்சி மகா பெரியவர், அப்படியா, நீ என்ன பண்ணுகிறாய், நேராக சென்று திருவாரூர் கோயிலில் அங்கு இருக்கக்கூடிய சுவாமி சந்நிதிக்கு முன்னால் இருக்கக்கூடிய சிற்பங்கள் இருக்கிறது, அந்த சிற்பங்களை பார்த்து வந்து அதுக்கப்புறம் நீ சொன்ன சமாச்சாரத்தை நான் பார்க்கிறேன் என்று சொன்னார். அந்த அம்மா அதுக்காக சிரமப்படையப்பட்டு திருவாரூர் சென்று அங்கு அந்த பார்க்கும் பொழுது எது எது புதிதாக அது செய்திருக்கிறோம் என்று நினைக்கிறதோ அத்தனையும் அங்கு இருக்கிறது. இந்த விஷயங்கள் எப்படி இருக்கிறது என்பதை உங்களுக்கு சில சமாச்சாரங்களாக சொல்லியிருக்கிறேன். இப்பொழுது அரசியலுக்கு வருகிறேன். உங்களுக்கு தெரியும், 1975ஆம் ஆண்டு எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணிவிட்டார்கள். அந்த எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணது அன்றைய பிரதம மந்திரி இந்திரா காந்தி. இந்திரா காந்தி 1984இல் இறந்து விடுகிறார்கள், படுகொலை செய்யப்படுகிறார்கள். அதற்கு பின்பு 1991இல் ராஜீவ் காந்தி இறந்து விடுகிறார். அதற்கு முன்னரே, அதாவது எமர்ஜென்சி நடந்து கொண்டிருக்கும் பொழுதோ அதற்கு பின்னரோ சஞ்சய் காந்தியும் இறக்கிறார். அந்த குடும்பமே இறந்து விடுகிறது. இது பற்றி ஒரு செய்தி பழனியில் சுப்பிரமணியம் என்பவர்களுடைய நாடு ஜோதிடத்தில் வந்து 1991ஆம் ஆண்டு ஜூனியரிடம் வந்த செய்தி, அந்த பாட்டை இப்பொழுது நான் உங்களுக்கு படிக்கிறேன். அந்த பிரதி, அந்த ஜெராக்ஸ் காப்பி என்னிடம் இல்லை, படித்தது எனக்கு தெரியும். இது நாடு ஜோதிடத்தில் வந்த அகத்தியருடைய வாக்கு. அந்த தமிழை படிக்கும்போதே நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். அன்னையவள் மேனியதும் முள் தைத்து சிதறும், நேனியதும் வேகும் முன்னே செங்கோலை கைப்பற்றுவான் முன்னோனை, தசகண்டனை துவசம் செய்வான் தனக்கோர் அம்பலம் சமைக்க எடும் தீயில் எரிவனே முன்னோனே. இங்கே பாருங்க, அன்னையவள் மேனியதும் முள் தைத்து சிதறும். அந்த அம்மா எப்படி செத்து போனாங்க? 36 குண்டு அடித்து செத்து போயிட்டாங்க. ஒன்று. நேனியதும் வேகும் முன்னே செங்கோலை கைப்பற்றுவான் முன்னேனே. அப்போ அந்த அம்மா சிறையிட வைக்கிறதுக்கு முன்னாலேயே அவரை பிரதம மந்திரி ஆக்கிட்டாங்க. பொதுவாக ஒரு அரசாங்கத்தில் மன்னர் இல்லாமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி உடனே அவரை எங்கேயோ இருந்தவரை வரவழைச்சி ஆர் வெங்கட்ராமன் ஜனாதிபதி உறுதிமொழி எடுத்து அவரை ஆக்கிட்டாங்க. அப்போ அன்னையவள் மேனியதும் முள் தைத்து சிதறும், நேனியதும் வேகும் முன்னே செங்கோலை கைப்பற்றுவான் முன்னோனை. அடுத்த வாசகத்தை பாருங்கள். தசகண்டனைன்னு புரிஞ்சுங்க, உங்களுக்கெல்லாம் புரியும். 10 தலை உள்ளவன் அவன் எங்கே இருக்கான் தெரிஞ்சுங்க. தசகண்டனை துவசம் செய்வான் தனக்கோர் அம்பலம் சமைக்க எழும் தீயில் எரிவனே முன்னோனே. அதாவது தனி ராஜ்யம் இலங்கையில் தமிழர்களுக்காக வேண்டும் என்று போராடி கொண்டிருந்த நிகழ்ச்சியில், அந்த ஏற்பாட்டில் ஏற்பட்ட இடியில்
முன்னோனே தீயில் எரிவனே அப்படின்ற ஒரு 4 லைன் வந்துச்சுங்க. இதை யார் எடுத்தா எப்படி போனாங்கிற செய்தி இல்லை. ஆனால் ராஜீவ் காந்தி இறந்ததுக்கப்புறம் துக்கிடக்கிட ஒரு 2 வாரம் அது கட்டுரைகள் வந்துச்சு. டிஎன் சேஷன் மற்றும் சிலர் ஜோ அவர்களும் அதை பற்றி விவாதித்தார்கள். அதாவது ராஜீவ்காந்தியுடைய ஜாதகத்தை மகா பெரியவர் காஞ்சி சந்திரசேகர் சரஸ்வதி கொடுத்து இதை பார்க்கும்படி சொல்லும் பொழுது அவர் இதை பார்த்துவிட்டு, ஐயோ ரொம்ப மோசமாக இருக்க, துலாம்பரம் குருவாயூர் போய் உடனே துலாம்பரம் அவனை பண்ண சொல்லுங்க அந்த பையனை அப்படின்னு சொன்னார். உடனே அப்பொழுது காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் இருந்த மூப்பனார், அங்கு இருக்கக்கூடிய கருணாகரன், அதாவது கேரளாவில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் கருணாகரனும் சொல்லி உடனே அதுக்கு ஏற்பாடு செய்தார். குருவாயூரை பொறுத்தவரை வரிசை கிரமமாக தான் செய்வார்கள். தன்னுடைய இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி அவருக்கு முன்னால் வரும்படி துலாம்பாரத்தை ஏற்பாடு செய்தார். ஏனோ அது நடைபெறவில்லை. இந்த செய்தியை துக்கிடக்கில் ராஜீவ்காந்தி இறந்ததுக்கப்புறம் விவாதித்திருக்கார்கள். அது எந்த வருஷம் என்ன என்ற முறையில் தெரியவில்லை. இது உண்மை. இது மாதிரி சில சமாச்சாரங்கள் வாழ்க்கையில் நமக்கு அறிவுக்கு அப்பாற்பட்ட செய்திகள் நடந்து கொண்டிருக்கின்றன என்பதை சில பதிவுகளால் உங்களுக்கு நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் நடந்த நேரடி உண்மையை சொல்கிறேன். 1980 நவம்பர் மாதம் 11ஆம் தேதி, அதாவது பாரதியாருடைய பிறந்த அன்று எனக்கு சுவாமிமலையில் கல்யாணம். காலையில் கல்யாணம் முடித்து நான் சாயந்தரம் காரில் நானும் என் மனைவியும் வருகிறோம். எங்கள் 2 பேரையும் எங்களுடைய என் மனைவி என்னையும் அழைத்து எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கடவுள் வழிபாட்டு தெய்வங்களை போய் கும்பிட சொல்கிறாங்க. அப்போ எங்கள் அப்பா போட்டா இருக்குது. அப்பா போட்டா கும்பிட்டுட்டு நாங்கள் வந்துட்டோம். இது நடந்து போச்சு. என்னுடைய தாயாரும் என்னுடைய தாய்மாமன் சம்சாரமும் அந்த மேலூர் பெரியவரிடம் ஐயனார் கோயில் இருக்கக்கூடிய பெரியவரிடம் போய் பார்க்கும் பொழுது, அப்போ அந்த ஐயனார் அந்த சோடி போடும் அந்த பெரியவர் சொல்கிறாராம். அப்போ எங்கள் அப்பா வந்து அவர் ரூபத்தில் பேசுகிறார். அவர் குரலில், மாலையும் கழுத்துமாக வந்த மகன் என்னை கையெடுத்து கும்பிட்டானா அப்படின்னு அவர் கேட்குறார். என்னுடைய தாய்மாமன் மனைவி என்னை வந்து கேட்டாங்க, நீ அப்பாவை கையெடுத்து கும்பிடலன்னு. சுவாமி மல்லையும் நான் கையெடுத்து கும்பிடல. கல்யாணம் ஆகி படியேறி போய் இருக்கும்போது நான் அப்படியே நின்று பார்த்து முருகனை பார்த்துக்கிட்டு இருந்தால் கூட கையெடுத்து கும்பிடல. ஏன்னா கடவுள் நம்பிக்கை எனக்கு இல்லை. ஆனால் அப்பாவை கும்பிடலாம், வயசான பெரியவங்க தான், என்னமோ தெரியல, நான் கையெடுத்து கும்பிடல. உண்மையை ஒத்துக்கிட்டேன். இதை நான் எப்படி எடுத்துக்கொள்வது என்று தெரியவில்லை. இது மாதிரி என்னுடைய வாழ்க்கையில் நிறையா சந்திச்சிருக்கேன், நிறையா படிச்சிருக்கேன், நிறையா செய்திருக்கிறேன். இது அறிவுக்கு அப்பாற்பட்ட ஒரு செய்தியாக இருக்கிறது. ஆகவே எனக்கு இன்றும் என்றும் இந்த ஆன்மீகத்தில் தொடர்பு இருக்கிறது. அது வழியாக செய்கிறேன். இறுதியாக முடிக்கும்போது ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்லி முடிக்கிறேன். இப்பொழுது சனி பெயர்ச்சி ஆகியிருக்கிறது. மார்ச் 6ஆம் தேதி. 6ஆம் தேதி சனி பெயர்ச்சி வந்து கும்பத்திலிருந்து சனிக்கு வந்திருக்கார். அதாவது மீனத்துக்கு போயிருக்கார். கும்ப ராசியிலிருந்து மீனத்துக்கு போயிருக்கார். குருவனுடைய வீட்டுக்கு போயிருக்கார். வழிபாடு எப்படி நடத்த வேண்டும்? நாம் மூலமூர்த்தியை தான் வழிபட வேண்டும். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடியவர்கள் ஒரு சில பேர் ஏன் அப்படி செய்கிறார்கள் என்று எனக்கு புரியவில்லை. உதாரணமாக தமிழகத்தை பொறுத்தவரைக்கு செல்வாக்கு உள்ளவர், சக்தி உள்ளவர், அதிக பவர் உள்ளவர் யார்? முதலமைச்சர் தான். கலெக்டருக்கு பவர் இருக்குது இல்லைங்கிற. கலெக்டராக சுயேட்சையாக எதுவும் செய்ய முடியாது. முதலமைச்சர் சொன்னதை தான் கலெக்டர் கேட்கணும். அது மாதிரி பிரைம் மினிஸ்டர் சொன்னதை தான் கவர்னர் கேட்கணும். கவர்னராக எதுவும் செய்ய முடியாது. அதாவது திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய நலன் உள்ளே போனோன்னே ஒரு மதில் சுவத்தில் நின்றுட்டார் அவர் சனீஸ்வரன். உள்ளே கூட போகலை. உள்ளே போய் நலன் வந்து தர்பானீஸ்வரரை தான் வணங்கினாப்புல. நாம் யாரை வணங்க வேண்டும்? தர்பானீஸ்வரரை வணங்க வேண்டும். அதாக மூலமூர்த்தியை வணங்க வேண்டும், சிவனை வணங்க வேண்டும். ஆகவே அங்கிருக்கின்ற மூலமூர்த்தியினுடைய சிவனை வணங்கிப்பட்டால்தான் பலன் உண்டு. இதுக்கு ஒரு செய்தி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். மதுரையில் கூன்பாண்டியன் ஆட்சி செய்து கொண்டிருக்கும் போது அவன் மனைவி மங்கையரசி சமண மதத்தை தழுவியிருக்கிறார் என் கணவர். ஆகவே குலச்சிறையார் அமைச்சரை
ஞானசம்பந்த பெருமானிடம் இங்கே அழைத்து வர சொல்லி சமணர்களை வாதில் வென்று அவரை என் கணவனை திரும்பவும் இந்து மதத்துக்கு கொண்டு வரணும் சொல்லும் பொழுது கிபி 7ஆம் நூற்றாண்டு நடந்தது. திருமலைக்காடு என்று சொல்லக்கூடிய இன்று வேதாரண்யம் பகுதியில் வந்து மந்திரி குலச்சிறையார் கூப்பிடுகிறார். உடனே அப்பொழுது அவர் என்ன சொல்லுகிறார், யார் ஞானசம்பந்த பெருமான் செல்லும் பொழுது அப்பர் சொல்கிறார், வேணாம், நான் சமணத்தில் இருந்திருக்கேன், அவங்க நிறையா மந்திரங்கள்லாம் தெரியும் அவங்களுக்கு, அதனால் கோள்கள் சரியில்லை, நீங்கள் போகாதீங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். யார் சொல்கிறார்? அப்பர் பெருமான். அப்போ தான் அவர் வந்து வேயிறு தோடிபங்கன்னு சொல்லி அவர் கோளறு பதிகத்தை பாடுறார். ஒரு 11 பாட்டு. அதாவது வேயிறு தோடிபங்கன் விடமுட கண்டன்னு சொல்லி அதால் அடியார்களுக்கு கோள்கள் எதுவுமே செய்யாது, இறைவன் நமக்கு இருக்கும்போது அவர் பாடுறார். அருணைநாதர் தன்னுடைய திருப்புகழில் 27 பாடல்களில் ஞானசம்பந்த பெருமான் முருகன் தான் என்று நிறுவியிருக்கிறார். அது மிகவும் திருப்புகழ் படித்தவர்களுக்கு திருப்புகழ் வாரியார் சுவாமியும் சொல்லியிருக்கிறார், நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஹரிகேசன் நல்லூர்னு ஒரு இப்போ சொல்லக்கூடிய ஒரு ஜோசியரும் சொல்லியிருக்கிறார், முருகன் தான் அப்படின்னு அருணகிரிநாதர் சொல்லியிருக்கார். அதனால தான் திருமுருகனை தொகுக்கும் பொழுது வயதில் குறைவாக இருந்தாலும் அப்பர் பெருமானுடைய பல வயது வித்தியாசம் இருந்தாலும் ஞானசம்பந்த பெருமானை முதல் முறையாக வச்சு முதல் திருமுறை அப்படி என்று கொள்ளுகிறார்கள். ஆகவே இந்த ஆன்மீக விஷயங்கள் நமக்கு அப்பாற்பட்டு இருக்கிறது என்ற முறையில் நான் இந்த பொதுவில் ஒரு விவரமாக இல்லாவிட்டாலும் என்னுடைய அனுபவத்தில் என்னுடைய வாழ்க்கையில் நான் கடந்து வந்த பாதையில் இருந்த சில சமாச்சாரங்களை உங்களிடையே பேசியதற்கு வாய்ப்பு அளித்ததற்கு மிகவும் நன்றி கூறி தமிழரங்கு இன்னும் சிறப்பாக நடக்க வேண்டும். ராஜ இளங்கோவன் அவர்களுக்கும் அண்ணா ஐயா அவர் ராஜவேலு ஐயா அவர்களையும் நினைவு கொண்டு உங்கள் முன் விடைபெறுகிறேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம்.